வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் எபிசோட் 5. It is to inform the true owner of the content we used in this video that this clip were used only to let the viewer know the quality of the anime series and to encourage them to watch the video in the official website. Our only aim is to let more viewer know about your content. But if you feel that you don't want us to use your content, please inform that in our mail ID given below so that we can remove it as soon as possible within 24 hours. Anime in Tamil DJ. இந்த எபிசோட் ஆரம்பிக்க நம்ம ஹீரோ சொன்னா பாத்தீங்களா, சார் வெயிட் பண்ணுங்கன்னுட்டு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரேங்க ரீச் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுறேன்னுட்டு. இத கேட்ட உடனே அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா, என்னப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு சர்ப்ரைஸ் கேட்க, அங்க இருந்தா பாருங்க அவன் பயங்கரமான காண்ட்ல யாருக்கிட்ட கதை விடுற, ஏண்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் ரீச் பண்றது அவ்வளவு ஈஸியா? நீ 7 நாளுக்கு முன்னாடிதான் உன்னோட டான்டே பவரே கண்ட்ரோல் பண்ண, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் ரீச் பண்ணிட்டேன்னு நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? அதுக்குள்ள அந்த வைஸ் டீன் பாத்தீங்கன்னா, தம்பி நீ கொஞ்சம் கவர்னரு, நீ என்னத்த நம்புறது, நான் தானே நம்பணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா, உன்னோட டான்டேக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ ஸ்டேபிளா இருக்கா இப்போ அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ஆமா இருக்கு இப்படின்னும் போது, உன்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அது உனக்கு ஃபீல் ஆகுதா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா, சரி நீ உண்மையாவே ரீச் பண்ணியா இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம அப்புறமா டெஸ்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு வா அப்படின்னுட்டு இவங்க 3 பேருமே ஒன்னா தான் கூப்பிடுறாரு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரேங்க் 2 ரீச் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிருப்பான். ஆனா அத சொன்னா பிரச்சனையாக போகுதுன்னுட்டு தான் ரேங்க் 1 ரீச் பண்ணிட்டு போய் சொன்னா, அந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா ஓகே செக் பண்ணி பாப்பா முடிவெடுத்து இவங்க 3 பேருமே அங்க நிக்க வைக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் டம்மி இருக்கு. அந்த டம்மியை வச்சு என்ன சொல்றாருன்னா, அவங்கதான் எனிமி நினைச்சுக்குங்க, உங்களோட ரைட் ஹேண்ட்ல உங்க பவரை கேதர் பண்ணுங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் போர்ஸ அங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணுங்க, 10வதுக்கு உங்க டான்டேல இருந்து உங்களோட சோல் போர்ஸை கேதர் பண்ணி உங்க இதயத்துல கொண்டு பஞ்ச் பண்ணுங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே சோல் போர்ஸை கேதர் பண்ண அவங்கள சுத்தி ஃபார்ம் ஆகுது சோல் போர்ஸ். அவங்க கையில இருந்து பஞ்ச் வில அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த டம்மி அவங்க பஞ்ச் பண்ணாங்க பாருங்க, அந்த இடத்துல அப்படியே ஒரு பல்ஜ் உருவாகுது, அங்க குத்தன இடம் அச்சு அப்படியே ஃபார்ம் ஆக. இத பார்த்த இந்த வயசுன்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நீங்க 2 பேருமே நல்ல திறமசாலிதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் கண்ணுல பயங்கரமான ஷாக்கு தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்போ அவனோட சோல் போர்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க மத்தவங்களையும் இவனையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமேல அதை சுட்டி காட்ட மாட்டாங்க, நான் சுட்டி காட்டுறேன். என்னன்னா, அவங்க கேதர் பண்ணும் போது அவங்கள சுத்தியும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் கேதர் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ கேதர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவனோட 2 கையில மட்டும்தான் கேதர் ஆகும். அதுவும் முக்கியமா அவனோட ரைட் ஹேண்ட், அவன் பஞ்ச் பண்ண போறான் பாருங்க, அந்த ஹேண்ட்ல தான் அதிகமான ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் கேதர் இருக்கும். இந்த ரீசனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் டீச்சர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கான். அவன் பஞ்ச் பண்ண ஒரு சின்ன பிளாஸ்ட், அவ்வளவுதான் அந்த டம்மிய அப்படியே தூக்கி வாரி அடிக்க, அத பார்த்த உடனே இங்க இருந்த 3 பேருக்குமே ஷாக்கு. நம்ம ஹீரோ மூஞ்சில பாக்கணுமே, ஐயோ நான் தெரிஞ்சு உடைக்கலீங்க, சத்தியமா நான் இப்படி நடக்கும்ட்டு நான் நினைச்சே பார்க்கல, அது உடஞ்சிருச்சு என்ன மன்னிச்சிருங்க இப்படி நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுங்க 2 பேருக்கும் பார்க்கணுமே, அட பாவி அப்படின்ட்டு இருக்க. அந்த டீச்சர் நீங்க 2 பேரும் கண்ணி பண்ணுங்கப்பா, நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு அவனை கூட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பவர் பயங்கர அதிகமா இருக்கு அவனோட ரேங்குக்கு. அது மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே பக்காவா போக்கஸும் பண்ணிருக்கான். அவருக்கு சின்ன சந்தேகமும் இருக்கு. அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோவை அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. கூட்டு போனது பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ண சொல்ல நம்ம ஹீரோ சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் கேதர் ஆகுது. ஆனா டிஃபரெண்டா கேதர் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸா பபிள்ஸா கேதர் ஆகுது. அப்பதான் அவர் கேக்குறாரு நம்ம ஹீரோ கிட்ட, நீ டான்டேல கியூ ஃபீல் பண்றியான்னுட்டு. நம்ம ஹீரோ ஆமா, ஆனா ஒரு விஷயம் சேஞ்ச். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஊசி முனை அளவு ஃபார்ம் ஆகல, தம் சைஸ்ல ஃபார்மா இருக்கு இப்படி சொன்ன உடனே அவருக்கு சின்ன சர்ப்ரைஸ். ஆனா அதை மூஞ்சில காட்டல. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பவரும் அதிகம்.
நீ உன் பவரை காட்டுறதை வச்சு நான் பார்க்கணும்னா நீ இப்போ ஃபர்ஸ்ட் டயர் சொன்ன மாதிரியே ரீச் பண்ணிட்டு இருக்க, அதுலயும் டாப் பொசிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா உன்னோட பிராக்டிஸ கண்டினியூ பண்ணுப்பா அப்படின்றாரு. அங்க நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீனே அந்த பொண்ணு தான் கட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்கோ வந்து கதவை தட்ட அங்க அதை ஓபன் பண்றது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து வந்து டோர் ஓபன் பண்ண இங்க இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவன் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2 பேருமே வந்து ஒரே டீச்சர் கிட்ட தான் படிக்கிறோம், நீ இனிமேட்டு என்ன சிஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர நம்ம ஹீரோவும் தாய்க்கத்த சிஸ்டர்னு சொல்றான். அடுத்த செகண்டே சர்ப்ரைஸ்ல அவங்க எட்டி ஒதிக்க நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணவன் பாத்தீங்கன்னா என்னாச்சு, என்ன விஷயம் அட்டாக் பண்றீங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க, உன்னோட பவரை செக் பண்ணணும் தான், வா சண்டை போடுவோம் இப்படி சொல்லிக்கிட்டே அவங்க அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் டாஜ் பண்ணிட்டு இருக்கான். மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவ கைய பிடிச்சி விசிறி அடிக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ பேலன்ஸ் மிஸ் ஆக அவளை பிடிக்க ட்ரை பண்றான். பட் அவளோட துணியை பிடிக்க அந்த துணி கையோட கிழிஞ்சி வர இத பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். அந்த பொண்ணு வெக்கத்துல மறைக்க நம்ம ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே, அடடா நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சே பண்ணல இப்படி அப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்றா. அங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணேன், அதால நீ அட்டாக் பண்ண, அதால நான் மறந்துடுறேன், ஆனா இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னும் போது கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றா. பட் அப்போ அவ கால் தடிக்கு கீழே விழ அப்பதான் அவளுக்கு புரியுது அவ கால்ல பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்க விஷயமே. நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல அங்க ஓடி போய் பார்க்க அவ கால்ல அடிபட்டிருக்கத பாக்குறா. அப்பதான் புரியுது நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு காயமாயிட்டு இருக்க விஷயமே. நம்ம ஹீரோ உடனே அவளை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு ரூமுக்குள்ள ஓடுறவன் பாத்தீங்கன்னா மெடிசன் எடுத்துட்டு வந்து அவகிட்ட பர்மிஷன் கேட்கறான், நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்ட்டு. இத பார்த்த அந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றான். எப்பா டே சாமி நீ எந்த அளவுக்குடா நல்லவனா இருக்க இத பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இவெல்லாம் லவ் பண்ணி சரி ஓகே என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். அது வரைக்கும் எப்பயும் போலதான் காத்திருங்க. தேங்க்யூ.